ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.5ல் 3வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. இங்கே நம்ம முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா T1ஓட மதிப்பையும் T2ஓட மதிப்பையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். Tn = -3 கூட்டல் 2 × n. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? T1. ஓகே, எண்ணுக்கு பதில் 1 இருக்குது. அப்போது எண்ணு இருக்கக்கூடிய பிளேஸில் 1ன்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு -3 இருக்குது, அடுத்த கூட்டல் 2 × எண்ணுக்கு பதில் 1. அப்புறவு -3 கூட்டல் 2 1 பெருக்குனா 2 தான். ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 3ல் இருந்து 2 கழிச்சா 1. பெரிய நம்பர் 3, அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ்னு போட்டுருங்க. இப்போ T1ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி T2. எண்ணுக்கு பதில் 2 இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு -3, அடுத்த கூட்டல், அப்புறம் 2 இருக்குது. இனி எண்ணுக்கு பதில் 2. ஓகே, -3 கூட்டல் 2 4. மைனஸ்னால் கழிக்கணும். 3ல் இருந்து 4 கழிச்சா 1. பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னால் எந்த ஒரு குறியீடுமே போடாண்டாம். இனி நம்ம முதல் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். முதல் உறுப்பு. முதல் உறுப்புனா A. சரிங்களா? ஏனாலும் முதல் உறுப்பு தான். அதே மாதிரி T1னாலும் முதல் உறுப்பு தான். T1ஓட மதிப்பு என்னது? -1. வேணா இதை பாக்ஸில் போட்டுக்கோங்க. சரிங்களா? இனி பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா D. இதோட ஃபார்முலா T2 - T1. பிரதியிடலாம். T2ஓட மதிப்பு என்னது? +1. அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது. T1ஓட மதிப்பு -1. அங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதலாம். அப்புறமாட்டு 1. இனி மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். +1. 1 கூட்டினா 2ன்னு கிடைக்கும். அப்போ பொது வித்தியாசம் D = 2. 2 மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எழுதிக்கிறேன். Tn = 4 - 7 × n. ஃபஸ்ட்டு நம்ம T1 கண்டுபிடிக்கணும். எண்ணுக்கு பதில் 1 இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிடணும். 4 - 7 × எண்ணுக்கு பதில் 1. இனி 4 - 7 1 பெருக்குனா 7 தான். ஒரு மைனஸ்னால நீங்கள் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 7ல் இருந்து 4 கழிச்சா 3. பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ். அப்போ -3. இனி T2 கண்டுபிடிக்கலாம். எண்ணுக்கு பதில் 2 இருக்குது. அப்போது 4 - 7 எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடுங்க. அப்புறமாட்டு 4 - 7 2 14. கழிக்கலாமா? 14ல் இருந்து 4 கழிச்சா 10. பெரிய நம்பர் 14, அதோட குறியீடு மைனஸ். அப்போ -10. இனி முதல் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். முதல் உறுப்பு A = முதல் உறுப்புனா T1ஓட மதிப்பு. T1ஓட மதிப்பு என்னது? -3. பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம். இனி பொது வித்தியாசம் D = T2 - T1. மதிப்பை பிரதியிடலாம். T2ஓட மதிப்பு -10. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. T1ஓட மதிப்புலேயே மைனஸ் இருக்குது. அப்போது அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடலாம். -3. இனி இங்கே -10. இந்த மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். +3. இனி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஒரு மைனஸ்னாலே கழிக்கணும். 10ல் இருந்து 3 கழிச்சா 7. பெரிய நம்பர் 10, அதோட குறியீடு மைனஸ். அப்போ பொது வித்தியாசம் D = -7. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.